செய்ய விட மாட்டேங்கிற, நீயும் வேலை செய்ய மாட்டேங்கிற. நானா வேலை செய்யலங்கிற? ஒரு பக்கம் என் டியூட்டி, மறுபக்கம் உன்னோட பியூட்டி. நீ பாட்டுக்கு அங்க எங்க அடிச்சுட்டு போயிடுற கல்லால. எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? நானும் இந்த வீட்டு வேலைக்காரி, நீயும் இங்க டிரைவரு. நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு பட்டு பகல்ல இப்படியா? இந்த தோட்டக்கார சிகாமணிக்கு தெரியாம ஒரு சித்தர் கூட உள்ள நுழைய முடியாது. நீ என்ன கண்ட கண்ட பொண்ணோட தாவடிச்சுக்கிட்டு இருக்க? இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும், சொல்லு. பக்கத்து பொண்ணு. அதான பார்த்தேன், எங்கயோ பார்த்த மூஞ்சி மாதிரியா இருக்கே. ஏன்னா இப்படி இருக்க நீ? எங்கயோ கேட்ட குரல் மாதிரியா இருக்கே. இந்த மாதிரி உனக்கு ஒரு அப்பா இருக்கிற வரைக்கும் நான் உன்னை எப்போ வேணாலும் கட்டி பிடிக்கலாம். மாப்பிள்ள, ஒரு 50 ரூபா கொடுங்க. ஒரு 50 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. 20 தான் இருக்கு. அப்ப 20 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. கோட்டர் கூட தராது இருக்கு. ஏன் நீ இப்படி குடிச்சு தொலைக்கிற? எனக்காகவா குடிக்கிற? எனக்காகவா குடிக்கிற? செத்து போனாலும் உங்க அம்மா, அவளுக்காக குடிக்கிற. என்னடி ஏன் வண்டியில உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்க? ஏன் அசுக்கு மசுக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கையா? உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஏன் தெரியாது? நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? டிரைவர் பொண்டாட்டி யாரதுக்கு எல்லா தகுதியும் வந்துருச்சு. ஆனா சில விஷயங்கள் மட்டும் மிஸ் ஆயிட்டு இருக்கு. அதையும் கத்து கொடுத்துறேன், வா. ஓ, நீதான் வீட்டுக்கு வேலை செய்ய வந்த புது பையனா? டேய் சின்ன பையா, எதுக்குடா இங்க அனாவசியமா வந்த? நான் ஒண்ணு இங்க அனாவசியமா வரல. அந்த அக்கா தான் இங்க அனாவசியமா வந்திருக்காங்க. ஏங்கா, அந்த அம்மாக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுத்தீங்களா? ஐயோ, மறந்துட்டேனே. ஆனா நான் மறக்கல. அந்த அம்மாக்கு சாப்பாடை கொடுத்துட்டு தான் வந்தேன். எப்பயுமே டியூட்டில கரெக்டா இருப்பான். அவன் தான் பாபு. உன் டியூட்டிய வீட்டுல வச்சுக்க. இனிமே இந்த ஏரியா பக்கம் வராத. என் டியூட்டியை டிஸ்டர்ப் பண்ணாத. இதுதான் உங்க டியூட்டியா? அவங்கள கேட்டா மேல வராதுன்றாங்க, இவரை கேட்டா இங்க வராதுன்றாரு. வித்தியாசமான வீடு. என்னையா வேணும் உங்களுக்கு? அம்சா, உன் கையால அந்த ஆப்பத்தை போட, அப்படியே கொஞ்சம் தேங்காய் பாலை ஊத்து. ஊத்துறேன் சொல்லு விடாதியா? வா மாமா வா. இப்பதான் இந்த மாமா பொண்ணு ஞாபகம் வந்ததா? உன் ஞாபகத்துல ஒண்ணும் வரலடி, ஏதோ பசியா இருந்துச்சு, சாப்பிட்டு போலான்னு வந்தேன். என் ஞாபகம் எனக்கு எப்படியா இருக்கும்? அதான் வேலை செய்யற பங்களால பெரிய ரத்தி இருக்காள, வத்தலுக்கும் தொத்தலுக்கும் அலையிற, வாட்ட சாட்டமா ஒத்தி இருக்க, வேணாங்கிற. அவன் இந்த அம்சா கையால ஆப்பத்துக்கு தேங்காய் பாலுக்கும் எப்படி அலையறான் பார்த்தல. சரி சரி, அலையிறவன் பின்னாலே போ, என் பின்னால வராத. சூடா என்ன இருக்கு சொல்லு, சாப்பிட்டு போறேன். யோ இரியா, ஒரு நாளைக்கு உனக்கு கற்பழிச்சிடும் பாரு. இந்த டிரைவரா பிறந்தாலே கழட்டி மாட்டுறதே வேலையா போச்சு. கால்ல முள்ளு குத்திருச்சியா? கொஞ்சம் எடுத்து விடியா? எனக்காகவே குத்தி இருக்கும் போல இருக்க. ஐயோ, எங்க காமி? என்னையா ஊர்கா புத்திய காமிக்கிற? தொட்டு தொட்டு பாக்குற, வச்சு வச்சு எடுக்கிற. இவ்வளவு சின்ன முள்ளு குத்துறதுக்கே இப்படி வலிக்குதுன்னா, உனக்கு தினம் தினம் முள்ளு குத்தணும், நான் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கெட்ட வையா, ஆசைய பாரு. பாக்குறேன்னு இன்னைக்கு என்ன இருக்கு? உனக்கு என்ன வேணும் மாமா? சூடான அப்பத்தோட தேங்காய் பால் வேணுமா? மல்லிகைப்பூ இட்லியில உரப்பு சட்னி சேர்க்கவா? இல்ல கிச்சடி சம்பா சோத்தோட நெத்தில கருவாடு வேணுமா? அதெல்லாம் வேணாம், சோறு போடு போதும். என்ன குழம்பு ஊத்திக்கிட்டே இருக்க? உன்னை நினைச்சேன், குழம்பி போயிட்டேயா. வீணா என்ன நினைச்சு கற்பனை வளர்த்துக்காத. நான் கட்டிக்கிட்டா செண்பகத்தை தான் கட்டிக்குவேன், ஞாபகம் வச்சுக்க.
அந்த 3 தடியன்கள் ஃபிளைட்டுக்கு போயிருக்காங்க. இதான் சமயம். என் பிளான புரிஞ்சுக்கோங்க. இந்த பேதி மாத்திரை கலந்த இந்த பீடா அந்த வாட்ச்மேன் கிட்ட குடுக்குறீங்க. அவன் கண்ணுல மிளகா பொடியை தூவுறீங்க. அவனை கேட்டு பக்கமே வராம ஆக்கிடுறீங்க. அந்த நேரம் பார்த்து நானே எங்க அம்மாவும் தப்பிச்சு ஓடிடுவோங்க. இந்தாங்க. உனக்காக நான் எது வேணாலும் செய்யறேன்டா. இந்த பீடா அந்த மாங்காய் மடையன் குடுக்குற, அவன் பயத்தை கலக்குறேன். ओ मेरी शर्मिले आउना घर जाऊना आउना घर जाऊना மரத்துல கிளைய பார்த்திருக்கேன், இலைய பார்த்திருக்கேன், காய பார்த்திருக்கேன், கனிய பார்த்திருக்கேன். இப்படி ஒரு காலம் நான் பார்த்ததே இல்லை. ஐயோ, மாங்காய் மேல ஆசைப்பட்டு மரத்து மேல ஏறிட்டேன் ஐயா. இப்ப கீழே இறங்க எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் இறக்கி விடியா. ஏற தெரிஞ்ச உனக்கு இறங்க தெரியலையா? என் புள்ளி மயிலை துள்ளி வா. ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். நீ 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கடா. ஒரு 100 கூட துட்டு இல்ல மாமா. என்னடா சொன்ன? என்கிட்ட துட்டு இல்லன்னு சொன்னேன். துட்டு இல்லையா? எப்படா சொல்லலாம்? டேய், யாராது? பக்கத்து இருப்புன்னு நினைச்சியா? ஏன் பொண்ணுடா? துட்டு இல்லாம என் பொண்ணை எப்படா சொல்லலாம் நீ? 1000 இருந்தாலும் அவர் என்ன கட்டிட்டு போறாரு. கையில்லைனா கைவீசம்பா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு. இந்த கையால உன்னை எப்படிலாம் தூக்கி வளர்த்த? 100 ரூபா துட்டு இல்லாத பேமானிய கட்டிக்கிட்டு நீ எப்படி குடியும் குடித்தனமா இருக்க போற? இல்ல நான் தான் எப்படி குடிக்க போறேன்? இத நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? செத்து போன லட்சுமி, செத்து போன லட்சுமி.